நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டியரில் 6 மணிக்கு வந்த ரிசல்ட் பார்த்தோம்னா 298. 30ஆம் தேதி இன்னைக்கு வந்த 6 மணி ரிசல்ட் பார்த்தோம்னா 298. நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 961 கொடுத்துருந்தோம். 9ஆம் நம்பர் ஆல் போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிஆர் 8 மணி ரிசல்ட்டு. 8 மணி ரிசல்ட்டில் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா 068. ஆல் போர்டில் ஒரு 2 நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அதாவது 8ஆம் நம்பரும் 0வும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அடுத்தது நம்ம கொடுத்ததில் பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 580 கொடுத்துருந்து இதில் 8ஆம் நம்பரும் 0 பாஸ் ஆகிருக்கு. 850 கொடுத்துருந்து இதில் 8ஆம் நம்பர் 0 பாஸ் ஆகிருக்கு. 805 கொடுத்துருந்து இதில் 8ஆம் நம்பரும் 0 பாஸ் ஆகிருக்கு. 085 கொடுத்துருந்து 08 பாஸ் ஆகிருக்கு. 058 கொடுத்தது 08 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி கொடுத்ததில் பார்த்தோம்னா 8 மணி ரிசல்ட்டில் 80 ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 31/3/2024 டியர் 1 மணிக்கு வரக்கூடிய கெஸிங். அதாவது நம்முடைய கணிப்புப்படி என்ன நம்பர்கள் கொடுத்துருக்குறோன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 6, பி போர்டில் 0, சி போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் நம்முடைய கணிப்புப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்லேயும் அதே நம்பர் தான் 607. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தோம்னா ஏ போர்டில் 6ஆம் நம்பர் இல்லைன்னா 8ஆம் நம்பர் 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 607 இல்லைன்னா 807 2 நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதன்படி பார்த்தோம்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் படி பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா 607, 067, 076, 807, 087, 078. அடுத்து பார்த்தோம்னா 670, 708, 760, 870, 706, 867 நம்ம பாக்ஸ் நம்பர் கொடுத்ததில். அடுத்தது பார்த்தோம்னா ஏபி நம்பர் பார்த்தோம்னா 60066886 ஏபி நம்பர். அடுத்து பார்த்தோம்னா பிசி நம்பர் பார்த்தோம்னா 0770. ஏசி நம்பர் பார்த்தோம்னா 67708778. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கணிப்புப்படி 1 மணி கெஸ்ஸிங் 607 இல்லைன்னா 807 1 மணிக்கு வரக்கூடிய கெஸ்ஸிங். அடுத்தது பார்த்தோம்னா 6 மணிக்கு வரக்கூடிய கெஸ்ஸிங். இது 1 மணி கெஸ்ஸிங், இது 6 மணிக்கு வரக்கூடிய கெஸ்ஸிங். நம்முடைய கணிப்புப்படி என்ன நம்பர் கொடுத்துருக்குறோம் பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 3, பி போர்டில் 6, சி போர்டில் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர். அதே தான் ஆல் போர்ட்லேயும் 3, 6, 2. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் சி போர்டில் 2ஆம் நம்பர் இல்லைன்னா 9ஆம் நம்பர் வரலாம். பார்த்தீங்கன்னா 3, 6, 9 இல்லைன்னா 3, 6, 2 இந்த 2 நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதன்படி பார்த்தோம்னா நம்முடைய பாக்ஸ் நம்பர் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா 3, 6, 2. அடுத்து பார்த்தோம்னா 2, 6, 3, 6, 2, 3, 6, 3, 2, 3, 2, 6, 3, 6, 9, 6, 3, 9, 6, 9, 3. அடுத்தது 9, 3, 6, 9, 2, 6, 2, 9, 6, 6, 9, 6, 2. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் இப்படி வருது. அடுத்தது ஏபி நம்பர் என்ன நம்பர் பார்த்தோம்னா 3, 6, 6, 3. பிசி நம்பர் பார்த்தோம்னா அதாவது 6, 2, 2, 6, 6, 9, 9, 6. ஏசி நம்பர் பார்த்தோம்னா 3, 2, 2, 3, 3, 9, 9, 3. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 3. இதில் பார்த்தோம்னா 1 மணிக்கு வரக்கூடிய கெஸ்ஸிங் சிங்கிள் போர்டு நம்பர் 0. அதே மாதிரி ஆல் போர்டு நம்பர் பார்த்தோம் சிங்கிள் போர்டு நம்பர் 3. அடுத்தது பார்த்தோம்னா 8 மணிக்கு வரக்கூடிய கெஸ்ஸிங் நம்முடைய கெஸ்ஸிங் பார்த்தோம்னா 31ஆம் தேதி 8 மணிக்கு வரக்கூடிய டியர் லாட்டரியோட கெஸ்ஸிங் நம்முடைய கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் 7ஆம் நம்பர், பி போர்டில் 4ஆம் நம்பர், சி போர்டில் 9ஆம் நம்பர். இப்போ அடுத்தது ஆல் போர்டும் அதே தான் 749. இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டில் 4ஆம் நம்பருக்கு போதும் 6ஆம் நம்பர் 2 நம்பரில் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 749 இல்லைன்னா 769 இந்த 2 நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பாக்ஸ் நம்பர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 749, 479, 497, 974, 976, 769, 679, 697, 967,
அடுத்து பார்த்தோம்னா ஏபி நம்பர் பார்த்தோம்னா 76, 67, 74, 47. ஏசி நம்பர் பார்த்தோம்னா 79, 97. பிசி நம்பர் பார்த்தோம்னா 49, 94, 69, 96. பிசி நம்பர். சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 9ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது நம்ம பார்த்தோம்னா அதாவது 1 மணிக்கு கெஸ்ஸிங், 6 மணிக்கு கெஸ்ஸிங், 8 மணிக்கு கெஸ்ஸிங், இந்த மூணுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நம்பர் வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்குறோம். இதிலிருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுத்துட்டுருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நன்றி நண்பா.